செய்திகள் தொடர்கின்றன. சென்னை எர்ணாவூரில் வருமான வரித்துறையினர் போல் நடித்து மளிகை கடை நடத்துபவர் வீட்டில் 43 லட்சம் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் மளிகை கடை நடத்தி வருபவர் கனகராஜ். இவர் எர்ணாவூர் வியாபாரிகள் சங்க துணைத் தலைவராகவும் உள்ளார். எர்ணாவூரில் உள்ள அவரது வீட்டில் வருமான வரி அதிகாரிகள் என்று கூறி 4 பேர் வீட்டினுள் சென்று கதவை தாழ்பால் போட்டனர். சந்தேகமடைந்த கனகராஜ் அடையாள அட்டையை கேட்டுள்ளார். அவர்களும் போலியான வருமான வரித்துறை அடையாள அட்டையை காண்பித்துள்ளனர். இதனால் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு கனகராஜ் பதிலளித்துள்ளார். பின்னர் வீட்டினுள் உள்ள பீரோவை திறந்து அதிலிருந்து பணம் மற்றும் நகைகளை சோதனை செய்வது போல் செய்துவிட்டு ரூபாய் 43 லட்சம் பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு உடனே வெளியில் நின்று கொண்டிருந்த காரில் ஏறி சென்றுள்ளனர். தன்னிடம் இருந்து எடுத்து செல்லப்பட்ட பணத்திற்கு எந்த ஆவணமும் கொடுக்காமலும் எழுதி வாங்காமலும் சென்றதால் சந்தேகமடைந்த கனகராஜ் எண்ணூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். விரைந்து வந்த காவல்துறையினர் வருமான வரித்துறையினர் போல் வந்தவர்கள் கொள்ளைக்காரர்கள் என்பதை கண்டறிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பதியில் உரிய மரியாதை தராததால் தேவஸ்தான அதிகாரியின் கன்னத்தில் அறைந்தார் ஆந்திர மாநில போலீஸ் ஐஜி. ஆந்திர மாநில தலைமை செயலகத்தில் ஐஜியாக பணி செய்து வருபவர் பிரதாப் ரெட்டி. இவர் தனது குடும்பத்துடன் திருமலையில் சுவாமி தரிசனம் செய்ய வந்துள்ளார். அவருக்கு உரிய மரியாதையை தேவஸ்தான அதிகாரிகள் வழங்கவில்லை என்று தேவஸ்தான நிர்வாக அதிகாரியிடம் முறையிட சென்றார். அங்கு கோபாலகிருஷ்ணன் என்ற கண்காணிப்பாளர் மட்டுமே இருந்துள்ளார். அவரிடம் தனக்கு தனி மரியாதை தராததை பிரதாப் ரெட்டி கூறினார். ஆனால் அவர் கண்டுகொள்ளாததால் கோபாலகிருஷ்ணன் கன்னத்தில் அறைந்துள்ளார் போலீஸ் ஐஜி பிரதாப் ரெட்டி. இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருமலை பாதுகாப்பு அதிகாரி அசோக் குமார் இருவரையும் சமாதானப்படுத்தினார். NLC அனல் மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் இன்று 31வது நாளாக நீடித்துள்ள நிலையில் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெய்வேலி அனல் மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு, சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்டவை உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 1 மாதத்திற்கு மேலாக வேலை நிறுத்தம் கடைபிடித்து வருகின்றனர். நிர்வாகத்திற்கும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடித்ததால் வேலை நிறுத்தம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இன்று 31வது நாளாக நீடித்துள்ள இந்த போராட்டத்தினால் தொழிலாளர்களின் குடும்பத்தினர் பசி பட்டினியால் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம் தொடர்பாக தமிழக அரசு தலையிட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று கடலூர் மாவட்ட AITUC தொழிற்சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதுவரை நடைபெற்ற இந்த போராட்டத்தில் எந்தவிதமான அசம்பாவிதமும் ஏற்பட்ட சூழ்நிலையில் ஒரு கட்டுப்பாடுடன் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்திலும் இதர போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். NLC நிர்வாகம் தேவையில்லாமல் பொய்யான புகாரை கொடுத்து இதை சீர்குலைக்க முயற்சிக்கிறேன் என்பதை வன்மையாக கண்டிப்பதுடன் காவல்துறை கண்காணிப்பாளரும் தமிழக அரசும் விழிப்போடு இருந்து தொழிலாளர்கள் மீது புனையப்பட்டிருக்கிற பொய் வழக்குகளையும் இனி அளிக்கவிருக்கிற புகார்களையும் விசாரித்து நேர்மையான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வோம். இதனிடையே நிரந்தர தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கருப்பு பட்டை அணிந்து இன்று பணிக்கு சென்றனர். முன்னாள் அமைச்சர் KN நேருவிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சுமார் 1 மணி நேரம் தீவிர விசாரணை நடத்தினார்கள். கடந்த திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் KN நேரு. இவர் மீது அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு சொத்து குவிப்பு வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த செப்டம்பர் மாதம் திருச்சியில் உள்ள இவரது வீடு மற்றும் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். பிறகு போதிய ஆவணங்கள் சரிவர கிடைக்காததால் நேருவிடம் விசாரணை நடத்துவதில் போலீசார் சற்று தயக்கம் காட்டி வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நேருவிடம் விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். இந்த சம்மனை அடுத்து நேரு இன்று காலை அண்ணா விளையாட்டரங்கம் அருகே உள்ள லஞ்ச ஒழிப்பு அலுவலகத்தில் நேரில் ஆஜரானார். அவரிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சுமார் 1 மணி நேரம் விசாரணை நடத்தினார்கள். ஆனால் இந்த விசாரணையின் விவரங்களை வெளியிட லஞ்ச ஒழிப்பு போலீசாரும் முன்னாள் அமைச்சரும் மறுத்துவிட்டனர். ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் நாளை முதல் யானைகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்குகிறது. பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதி 958 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இதில் யானை, சிறுத்தை, காட்டெருமை, புள்ளிமான், வரையாடு, சிங்கவால் குரங்கு போன்ற அரிய வகை வனவிலங்குகள் உள்ளன. வனத்துறை சார்பில் ஆண்டுதோறும் யானைகள் கணக்கெடுக்கும் பணி நடந்து வருகிறது. இந்த ஆண்டிற்கான யானைகள் கணக்கெடுக்கும் பணி நாளை தொடங்கி 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. இந்த பணியில் 200 களப்பணியாளர்கள் 45 குழுக்களாக பிரிக்கப்பட்டு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட 958 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதியிலும்
இந்த கணக்கெடுப்பு பணி நாளை முதல் துவங்கி 3 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இதற்கு தேவையான கள பயிற்சியை இதில் ஈடுபடக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கு வழங்குவதற்காக இன்றைய தினம் இந்த சிறப்பு பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 45 சிறு குழுக்கள் இந்த யானைகள் கணக்கெடுப்பை மேற்கொள்வார்கள். இதேபோல் முதுமலை புலிகள் காப்பகத்தில் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணிகள் நாளை முதல் 4 நாட்கள் நடைபெறுவதால் முதுமலை சரணாலயம் நாளை முதல் 4 நாட்களுக்கு மூடப்படுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறும் முதல் தகுதி சுற்றில் டெல்லி, கொல்கத்தா அணிகள் பலப்பரீட்சை. விவரம் இடைவேளைக்கு பிறகு. ஆச்சரியம் ஆனால் உண்மை. புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று. இருந்தபோதிலும் புகை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் அதை நிறுத்துவதில்லை. புகைப்பிடிப்பதால் எந்த அளவு உடல் உபாதை ஏற்படும் என்பது பற்றி ஒருவர் நேரடியாக செயல்முறை விளக்கம் அளிப்பதை பாருங்கள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறும் முதல் தகுதி சுற்றில் டெல்லி, கொல்கத்தா அணிகள் பலப்பரீட்சை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.